வணக்கம். இன்னைக்கு வீடியோ விஜய் பேசின பேச்சு. என்னடா விஜய் பேசி 4 நாள் ஆகுது இப்போ வந்திருக்குன்னா கடுப்பா இல்லை. அவர் வருவார்னு நாங்கள் அப்படியே ஒரு வாரமாக தேவடு காத்துனோம். சரி ரோட் ஷோ கொடுப்பான்னு பார்த்தேன். வெளில போ, எத்தனை தடவை வந்தாலும் வெளில போன்னு சொல்லி கேவலப்படுத்தாமல் கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சரி கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாரு, அப்படியே சொற்பொழிவை ஆர்த்தி கீச்சுவார்னு பார்த்தேன். 12 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த 12 நிமிஷத்துல ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்தில் நெஞ்சில் குடியிருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த நாகரிகத்தை பாராட்டுறேன். விஜய் கிட்ட பிடிச்சது அந்த நாகரிகம் தான். உயிர் வணக்கம் சொல்ல பார்த்தீங்களா? ஏன் சொல்ல? உயிர் வணக்கம் சொல்றப்ப 41 பேர் உயிர் ஞாபகம் வந்திருக்கும். அதனால போல உயிர் வணக்கம் வீர் வணக்கம் வீர வணக்கம் சொல்றது இல்லை, வணக்கம் தான். அந்த வணக்கத்தில் ஆரம்பிச்சு கடைசியாக கான்ஃபிடண்டா இருக்க போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. இதுல கொடுமை என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டத்துக்கு போயிருக்கான். நான் போகல, எனக்கு பாஸ் கிடைக்கல. ஆனால் அவனுக்கு கிடைச்சிது. அந்த பாஸ் வச்சுதான் பார்த்தான். மேடையில் யார் பேசுகிறா? ஓகே, புஷி ஆனந்த் எம்பளத்து யாருன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா பேசணும், அதுக்கப்புறம் தான் தலைவர் பேசணும். சரி நம்ம பாஸ் வச்சுருக்கோம், யூரின் பாஸ் பண்ணான்னு போயிருக்கான். அவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ள நிகழ்ச்சி பாஸ் ஆகி விஜய் காரில் அவனை பாஸ் பண்ணி போயிட்டாரு. அவ்வளோதான், 12 நிமிஷம். இது காடா அவ்வளோ கஷ்டப்பட்டன்னு வந்து அழுது தீத்துறான். வெறுப்பில் யூரின் பாஸ் பண்ண அந்த இதையே அந்த கக்கூசியை அடித்து உடச்சிட்டான் அவன் கடுப்பாயி. ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்குள்ள நிகழ்ச்சி பாஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ குறுகிய நிகழ்ச்சி, சின்னது, இவ்வளோ ஷார்ட்டான ஒரு நிகழ்ச்சியை எங்கேயும் பார்த்ததில்ல. இத்தனை வருஷமாக மக்கள் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஐயோ விஜயை பார்க்கலாம், பேசுவார். ஒரு மணி நேரம் ஒரு கருமம் புரியலனாலும், பார்த்து படித்தாலும், பாட்டு பாடினாலும், ஏதோ பண்ணுங்க, 1 மணி நேரம் இப்படி பார்க்கலான்னு பார்த்தானுங்க. பாவம், அவன் வாழ்க்கையில் ஒன்றுக்கு விளையாடிட்டு இருக்குது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கு போகிற வழி இல்லை, ஒன்றுக்கு போகிற நேரத்தில் அவர் போயிட்டார் பாருங்க அந்த வழியை. ஆனால் அந்த கூட்டத்தில் 1000 ஆச்சரியங்கள். ஆச்சரியம், இவர் வந்து பெரியார் பேரனா, விஜய் வந்து பெரியார் பேரன்னு பாட்டு ஓடுது. பாட்டு ஓடும்போது ஒரு அம்மா விஜய்க்காக நான் மொட்டை அடிச்சிருக்காங்க சரசன்னு. அதிசயம், எங்கள் ஊரில் இதெல்லாம் நடக்கும். அடுத்த அளவு குத்திப்பானுங்க, அப்புறம் தீ பிரிக்க போகிறாங்க. விஜயனான்னு தீவில் போய் டிவியில் இல்லை தீயில் போய் உழப்புறாங்க. விஜயனுக்கு அவ்வளோ பொண்ணானுங்க, விசுவாசங்க. ஒரு அம்மா மொட்டை அடிச்சிருக்குல்ல பாருங்க, அந்த முடியை கூட வீணாக்கல. அதை வந்து அவங்க வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தானமாக கொடுக்க போகிறாங்களா? எவ்வளோ பெரிய உள்ளம் பாருங்க. அப்படி பெருமையாக இருக்குது எனக்கு எங்கள் ஊருக்காரன் நினச்சா. கருமத்தை என்னடா இது? அதை வந்து அந்த முடியை கூட வீணாக்கூடாது. கேன்சர் பண்றாங்க அவங்க, இது பண்ணுறாங்க. பெரிய ஆள், ஓஹோ விஜய் ரசிகர்கள், ஆஹா ஓஹோ. ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துன்னு வந்துருக்கான் மனுஷன். என்னடா இது? 41 பேர் இறந்துருக்காங்க. துப்பாக்கி எடுத்து என்ன பண்ண போறீங்க? இதுனா பாகிஸ்தானா? இது எங்கள் ஊர். துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? குறி வைக்க போறீங்க எல்லாரையும்? என்ன எதுக்கு துப்பாக்கி? ஒரு கூட்டத்துக்கு துப்பாக்கி எடுத்து வந்து இப்போ தான் பார்க்குறேன். அதை யாரும் கண்டிக்கல. ஏன்னா விஜய் நிகழ்ச்சியில் ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்து வரான், அது பெரிய விஷயம் இல்லை. வந்துக்கிறவங்க தலைவர்களுக்கு எதாவது ஆயிருக்கலாம், எதுவுமே கண்டுக்கல. துப்பாக்கி எடுத்து செய்தி ஆச்சு, போங்க கிளம்புங்க. யார் துப்பாக்கி, என்ன துப்பாக்கி எங்களுக்கு தெரியும். யார் துப்பாக்கி, ஏது துப்பாக்கின்னு அவங்க ஆளுங்க தான். அவங்க ஆளுங்க துப்பாக்கிலே எடுத்துன்னு வராங்க. அடுத்து வந்து AK-47 இந்த ராக்கெட் லான்ச்சர் பீரங்கி எடுத்துன்னு வர போகிறாங்க. அடுத்தது எங்கள் ஊரில் தான் இந்த கொடுமைலாம் நடக்கும். சரி கொடுமையை விடுங்க. விஜய் ஸ்பீச்சுக்கு ஒரு என்ன ஸ்பீச்சு, 12 நிமிஷம் ஸ்பீச்சு. கருமத்தை பார்த்து அதில் விளக்கம் எழுதி என்ன ஒன்றுமே இல்லை அந்த ஸ்பீச்சில். ஆனால் அதையும் நான் பிடிச்சி வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு விஜய் நான் வந்து மேடை போடாமல் பிரச்சார வண்டி எடுத்துன்னு வந்தார் பாருங்க. வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு மறுபடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டதில் ஒரு மண்டபத்தில் போட்டான், வண்டி எடுத்துன்னு வர முடியல, ஷூட்டிங் பண்ண முடியல, படம் பாதியில் நிற்கிது. இப்போ வண்டி எடுத்தாச்சு, வண்டியில் ட்ரோன் பறக்குது, வண்டியை ஒரு கவர் பண்ணுங்க. அடுத்து மக்கள், வண்டி மக்கள். எதுக்கு வண்டியில் போனோம்? ஒரு மேடை வச்சு பண்ணிடலாம், வண்டி வேணும். அந்த வண்டிக்கு தான் 12 நிமிஷம். வேறு எதுக்கு வந்தார்? நம்ம மக்களை பார்க்கவா, மக்களுக்கு உரையாடவா? ஒரு மனுஷன் வெளிநாட்டுக்கு போகிறாரு, 500,000 பேர் ரசிகர்கள் இருக்கிறாங்க. நின்று நிதானமாக ஒரு ஆள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து லைனில் நின்று அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தா மதுளை எகிரி குதிக்கிறான், புதரில் சொருகுறான், கம்பியில் ஒரு கேம் ஏஞ்சி கவுந்து ஊறான். ஒரு அம்மா அழுவுது, தேம்பி அழுவுது, பாசுலன்னு. 86 புஷி ஆனந்த் அது ஒரு பாசை கொடுத்து அனுப்புறாரு. ஒரு பாசுக்கு 2 பேர் எப்புள்ள அனுப்புங்கன்னு கதறுது. எப்புள்ள ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகலான்னு கத்துது. என்ன பாசு கேட்டேன்னு 2 பாசு எப்புள்ளையாவது அனுப்புங்க. ஏதோ ஏதோ பப்ளிகேஷன் எழுதி பாஸ் ஆகி இதுவாக போகிறான். அண்ணா என் பிள்ளைய அனுப்பிடுங்க, என் பிள்ளையாவது அனுப்புங்க. எதுக்கு 12 நிமிஷம்? அவன் போய்க்கிறான், பாஸ் கொடுத்து திப்பி ஓடிக்கிறான் கிரவுண்டு உள்ள. அதுக்குள்ளே விஜய் பேசிட்டு இறங்கிட்டுக்கிறாரு. பாவம், பாஸ் வீணா போயிடுச்சு. அப்புறம் ஒரு அம்மா நர்சம்மா வந்து நிற்கிறாங்க, வேலையை முடிச்சுட்டு கடகன்னு வராங்க. வந்து பார்த்தா உள்ள உடல பாஸ் இல்லை. ஏமா வாசலில் நிற்கிறேன்னு கேட்டால் விஜய் அப்படி போவார்ல, அவர் பார்க்கணும். மூச்சு வாங்குது அந்த அம்மாவுக்கு. கொடுமையாக இருக்குது. என்னையா இது? அவர் போகிறத பார்க்கணும். அப்படி அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? 12 நிமிஷம் ஸ்பீச், ஒன்றும் புரியல, யாருக்கும் ஞாபகம் இல்லை. எல்லாம் 4 தடவை கண்ணை சிமிட்டி இருக்கிறாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு இருக்குது. என்ன இது? அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன்.
முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்ன கேட்டார்னா 12 நிமிஷத்தை வந்து நான் விளாவரியை விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உயிரோடு இருக்கும், அதாவது உயிரோட சந்தோஷமாக இருக்கிறோம் பாருங்க. அதுக்கு அது ஒரு இதுதாங்க, அது ஒரு சொல்லணும். 41 பேர் இறந்துருக்காங்க, இந்த கூட்டத்தில் எல்லாரும் உயிரோட இருக்காங்க. ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கல, நல்ல வேலை கொடுத்துருந்தா அப்படி கேட்டே இருக்க முடியாது. எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்னு இருப்போம். இப்போ உயிரோட இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். 12 நிமிஷத்தில் நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு, அதான் கேட்க முடிஞ்சுது. எப்படி இருக்கீங்க? அதுக்கு மேலே கேட்க முடியல, டைம் இல்லை, ஏன்னா மனப்பாடம் பண்ண முடியல. பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க, அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சொல்லுங்க. இப்போ வந்து விஜய் அண்ணாவோட அறிவு இல்லை, அவரோட அறிவு இல்லை, அவருக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல பேப்பரில், அவரோட அறிவு. ஏன்னா அவருக்கு அறிவு இருக்கா? இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யூஸ் பண்ணாமல் இருக்குது. இப்போ வந்து பேப்பரில் எழுதி கொடுத்தவனோட அறிவு, அவன் எவ்வளோ அறிவை எழுதி கொடுத்துருந்தா அவ்வளோ அறிவை இவர் பேசுவார். அறிவாளி பேச்சுகள் விஜய் அண்ணாவின். விஜய்னா நீங்கள் அறிவாளினா. இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. கரெக்டு தானே? ஒன்றிய அரசுக்கு இல்லை, உலகத்துக்கே அதுதான். தமிழ்நாடு தனி மாநிலம், புதுச்சேரி தனி யூனியன் பிரதேசம். இந்த உலகத்துக்கு அப்படி தான், ஒன்றிய அரசுக்கு மட்டும். என்ன சொல்ல வரீங்க? இப்போ இன்னும் இல்லைன்னா போறீங்களா? தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் வேற வேற, நீ நானும் வேற இல்லைடா, 2 பேரும் ஒரே ஸ்டேட்டுடா. என்னங்க இது? எல்லாருக்குமே தெரியும், அங்கே வந்து அத்தனை பேருக்கும் தெரியும். இவ்வளோ ஏன், எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, அவர் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவார், இது தமிழ்நாடு தனி, பாண்டிச்சேரி தனின்னு. இதே சொல்கிறதுக்கு வந்தீங்க, கருத்து சொல்லுவார். அதாவது தமிழ்நாடு தனி, பாண்டிச்சேரி தனி, ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு, இவர் ஒன்று சொல்லுவார், ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏங்க 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 ஏன்? நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம எல்லாரும் ஒன்று தான். நாமெல்லாம் ஒன்று தான், யாருக்கும் தெரியாது, புதுசாக சொல்லிட்டாரு. நம்மளாம் ஒன்றா? என்ன சார் சொல்கிறீங்க? நம்மளாம் ஒன்றா? ஆமாம் தெரியாது, நம்மளாம் இந்தியன் ஒன்று, நம்மளாம் தமிழன் ஒன்று அப்படின்னு கூட அவர் சொல்ல. நம்மளாம் ஒன்று தான் பொதுவாக சொல்லிட்டாரு. நம்மளாம் இந்தியன் ஒன்று சொல்ல, நம்மளாம் தமிழன் ஒன்றா இருக்கணும் அப்படி சொல்ல. நம்மளாம் ஒன்று தான், யாருக்குமே தெரியாது. என்னங்க இது? கத்த வேண்டியதாகுது, நீங்கள் பேசுறதுனால அப்படி ஆயிட்டேன். என்னங்க இது? ஒன்று தான். எங்கள் சொந்தக்காரெல்லாம் மெட்ராஸ் தான் இருக்கிறேன், நானே மெட்ராஸ் தான் பிறந்தேன். அப்போ எல்லாம் ஒன்று தான். இங்கே இருக்கிற பாதி பேர் இல்லை, எல்லாருக்குமே சொந்தக்காரெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஏங்க எங்கள் ஊரில் வந்து சும்மா ஒரு நடையாக நடந்து போனால் கூட கடலூர் வந்துடும், இந்த பக்கம் போனால் வானூர் வந்துடும், அந்த பக்கம் போனால் கோட்டைக்குப்பம் வந்துடும். எல்லாம் தமிழ்நாடு தான், ஒன்று தான், எங்களுக்கு தெரியும். தெரியாது. ஆனால் அவர் வேற என்னமோ சொல்ல வர்றாரு, இந்தியன் தமிழன் அந்த மாதிரி சொல்லலை. அதை தாண்டி வேற ஒன்று, வேற ஏதோ ஒரு அடிப்படையில் நம்மளாம் ஒன்றுன்றது. ஒன்று தான். அந்த ஒன்று என்ன? தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும், வயாகரா நம்ம வகைரா இருந்தாலும், வகேரா, ஓ வகேரா, பருத்தி வீரன் வகேரா, பருத்தி வீரன் படத்தில் வருமே அந்த டைலாக். வகேரா. என்ன வகேரா? நான் சொல்லிட்டா நீங்கள் என்ன வகேரான்னு? தற்குறி வகேரா அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. சமூகம் வந்துச்சு. தற்குறி இல்லைனா அவனுங்க, இது கேள்விக்குறி வகேரா, ஆச்சரியக்குறி வகேரா, ஆனந்தக்குறி வகேரா, புதுக்குறி. இது ஒரு அந்த மாதிரி உங்கள் வகேரா எனக்கு தெரியும். ஆமாங்க, என்னங்க இவங்க வகேரா தெரியாது? வாசலில் உட்காந்து மொட்டை அடிச்சுப்பாங்க, கன் எடுத்துன்னு வருவானுங்க, AK-47 எடுத்துன்னு வருவானுங்க, எகிரி குதிப்பானுங்க, புதரில் சொருவிப்பானுங்க, உட்காந்து அழுது கிடப்பானுங்க, தேம்பி எப்படியே உடிக்குமான்னு ஒரு அம்மா கத்தும். அந்த வகேரா உணர்ச்சி வச வகேரா, எமோஷ்னல் வகேரா, சென்டிமெண்ட் வகேரா, அப்படி வச்சுக்கலாமா? வகேரா இதை சொல்கிறதுக்கா இது ஒரு ஸ்பீச்சு? 12 நிமிஷத்தில் இது 4 நிமிஷம். எங்கள் வகேரா தற்குறி இல்லை, இது ஏப்பக்குறி, ஏப்பங்கள் வருது எனக்கு. ஏப்பக்குறி வகேரா என்னங்க தெரியலையே, வாயில வந்து தான் சொல்லுவேன். பின்ன நீங்கள் என்னென்னமோ பேசுகிறப்ப நான் பேசக்கூடாதா? 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்களே. யாரு யார்கிட்ட சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? பாண்டிச்சேரி மக்கள் எப்படி சொன்னாங்க? நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். எப்படி வந்து நமக்கு வந்து அலர்ட் பண்ணாங்க? ரெட் அலர்ட் பண்ணிக்கிறாங்க பாண்டிச்சேரி மக்கள். அப்போவே எம்ஜிஆருக்காக ரெட் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அலர்ட்டா எப்படி சொன்னாங்க? ஃபோன் பண்ணாங்களா? அந்த டைமில் ஃபோன் கிடையாது, லெட்டர் எழுதியிருப்பாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஒட்டுமொத்த மக்கள் லெட்டர் எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டை அலர்ட் பண்ணுவோம், இந்த அலர்ட் அப்படின்னு நிற்கிறாங்க. அலர்ட் பண்ணாங்களா? என்ன எம்ஜிஆர் கட்சி? அதிமுக வாயில் வராது.
வாயில் வந்துச்சுன்னா 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆகிடும். சொல்லக்கூடாது, 12 நிமிஷம் தான் டைமிங். எம்ஜிஆர் உங்களுக்கு எம்ஜிஆருக்கு சம்மந்தம் இல்லை. என்ன சம்மந்தம் இது வரைக்கும் தெரியல. உங்கள் கொள்கை தலைவரும் இல்லை. நீங்கள் பேனருக்கு இல்லை எங்கேயும் போட்டதை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் பெரியாரின் பேரன்னு பாட்டு போட்டுக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் எம்ஜிஆரின் பேரன்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் என்ன எம்ஜிஆரே போய் சேர்த்துட்டாரு. அவங்க ரசிகர்கள் பாதி பேர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இன்னுமும் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆரோட கொள்கைகள் இது சரி, கொள்கை ஏதாவது சொல்லுங்கள். சரி, கொள்கை வேணாம். பாண்டிச்சேரி அலர்ட் பண்ணி அலர்ட் அப்படின்னு பாண்டிச்சேரி அலர்ட் பண்ணாங்கல்ல. பாண்டிச்சேரியில் அந்த கட்சியோட நிலைமை இப்போ என்ன, அதிமுக நிலைமை இப்போ என்ன, அதை சொல்லுங்கள். ஒரு ஆள் ஒரு வெற்றி, அவங்க ஜெகஜோதியாக அப்படி மின்றாங்களா பாண்டிச்சேரியில். எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில அப்படின்னு வெளில பேசிக்கிறாங்க. நான் பேசலை. கேட்டால் எம்ஜிஆர் ஆட்சியில் இது பண்ணாங்களா அது பண்ணாங்களான்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க, இவரும் சொல்ல மாட்டார். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று அவர் ஆட்சி பண்ணார், மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்ஜிஆர் உருவாக்கிய அது பண்ணு கொள்கை என்ன, அவரோட கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, அவரோட தொண்டர்கள் எப்படி, அவங்க கட்சிக்காரங்க எப்படி, எம்ஜிஆர் உருவாக்கிய ஆளுமைகள் எப்படி. ஒரு அம்மா சாகிற டைமில் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் போகிறதுக்காக இருந்தாங்க. அந்த அம்மா அது சொல்லக்கூடாது. இன்னும் பல ஆளுமைகள். எனக்கு பிடிச்ச ஆளுமை ஒருத்தர் இருக்கார். ஆற்றுல தெர்மாக்கோல் விட்டார், மறந்துட்டிங்களா? ஞாபகம் இருக்கா? எனக்கு பிடிக்கும். அவரை தான் எம்ஜிஆர் உருவாக்கியிருக்காரு. எம்ஜிஆர் யாரை உருவாக்குனது, என்ன கொள்கையை உருவாக்குனது? பெரியார், அம்பேத்கர், சாதி ஒழிப்பு, ஏதாவது பேசி வீடியோ இருக்கா? நான் பார்த்ததில்ல, அனுப்புங்க அப்புறமா. இல்லை அடுத்த மேடையில் எம்ஜிஆர் நீங்கள் சொல்கிறப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணார், உங்களுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம், ஏன் சும்மா எம்ஜிஆர்ன்றீங்க? எம்ஜிஆர் என்ன தான் எம்ஜிஆர் ஒன்றும் புரியல எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாட்டு பண்ணார். 3 எழுத்தில் அந்த மாதிரி பாட்டாக போட்டு கேள்வியில் கட்டி பிடிச்சி உமா கொடுத்துட்டு காலில் ஊந்துட்டு படத்தில் பாட்டு போட்டுட்டு அண்ணான்னு கத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சதா வெளியே பேசுகிறாங்க. நான் பேச மாட்டேன். அந்த மனுஷனை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து வராது. நாக்கை நானே கடிச்சுப்பேன். எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசினா கடிச்சு தின்றுவேன் நாக்கை நான். அந்த மாதிரி பாட்டு போட்டுரு. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் பார்த்த பாட்டு அதுதானே. எம்ஜிஆர் ஃபர்னிச்சரை உடச்சே தீரணும்னு வெளியே முடிவு பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் பாடல்கள் என்ன தெரியும் உங்களுக்கு? தத்துவ பாடல்கள் அப்படியானது, அவரோட டான்ஸுகள், அவரோட காதல் பாடல்கள் அதுதான் தெரியும். ரொமான்டிக்கு இந்த அந்த பாட்டு பார்த்துக்கிறீங்களா? சூப்பராக இருக்கும். இப்படி கலகலத்து போடிங்க, வளவல்லாம் ஆகிடுங்க. அவருக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. அந்த பாட்டை பார்த்தா தெரியும் என்ன பாட்டு. மஞ்சுளாமா அவங்களுக்கு என்ன ஒரு அந்த டைமில் என்ன ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இவருக்கு அப்பயே 45-50 வயசு இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். அப்போ ஒரு பாட்டு சும்மா அப்படியே பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். இதுக்கு தான் எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னு சொன்னோம், பிடிக்காதுன்னு சொன்னோமா தெரியல. என்னமா மனுஷன் நடிச்சிருக்கான். நடிப்பை பாருங்கள், நடிப்பு அப்படி மனுஷன். என்ன சிவாஜி என்ன நடிச்சார் இதுங்க பாருங்கள். நடிப்பை அப்படி புழிஞ்சாருன்னா அப்படி ஷோல்டரை பிடிச்சி அப்படி அழுத்தினார்னா அப்படியே ஆன்னு ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாட்டு பாருங்கள். இந்த பாட்டு என்னை விட்டால் அப்படி வரும். அவர் விட்டால் யாருமே கிடையாது. அந்த மாதிரிலாம் நடிக்கிறது அப்படியே சறுக்குன்னு அவுத்துருவார். பதறிட்டு ஐயோ என்னடா இதுன்னு. எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நானே இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது. போய் பார்க்க போகிறேன். வீடியோ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் பாடல்கள் விரும்பி விருப்பத்தோடு பார்க்க போகிறேன். இனி எம்ஜிஆர்னா எனக்கு பிடிக்கும். என்ன பாட்டு. இந்த விஷயத்தெல்லாம் அவரும் ஒத்து போகிறாங்க. இவர் இப்படி முதுகுகள் சம்மந்தப்பட்ட ஒரு சீன்கள் நடிச்சிருக்காரு. அவர் முதுகு சம்மந்தப்பட்ட சீன் நடிச்சிருக்காரு. முதுகு ஒத்து போகுது. மூஞ்சி ஒத்து போய் கொள்கை அது ஒத்து போய் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. முதுகு ஒத்து போகுது. இங்கே ஒரு முதுகு, இங்கே ஒரு முதுகு. அது மாமியார் முதுகு. அதுதான் அவருக்கு பிடிச்ச சீனா. அவரே சொல்லியிருப்பார். என்னமா போடுறாங்க மனுஷன் சோப்பு. இங்கே ஜிப்பு, அங்கே சோப்பு. சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. பொண்ணுன்னு நினச்சி மாமியாருக்கு பாத்ரூமில் சோப் போட்டு அவருக்கு பிடிச்ச சீன். இந்த 2 விஷயத்தெல்லாம் இங்கே ஒத்து போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நான் சொல்லலை. நான் நினைக்கிறதா வெளில சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் அப்படி நினைக்கல. எனக்கு அந்த நினைப்பே இல்லைங்க. என்ன மனுஷன் 12 நிமிஷம் கொள்கை அப்படியே கக்குனா மனுஷன். மக்கள் மேலே கொள்கை கக்கி மக்கள் எல்லாத்தையும் அறிவாளி ஆக்கிட்டார். விஜயோட ஒரு ஸ்பீச் கேட்டிங்கன்னா அறிவு உங்களுக்கு துணுக்கும் காதில் இருந்து. அது மட்டும் இல்லை, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். புதுச்சேரி கவர்மெண்ட்டை அவர் சொல்லியே அவர் ஏன் சொல்லுங்கள். என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி ஆட்சி. பிஜேபின்னு அவருக்கு இது கொள்கை எதிரிங்க. இப்போ எதிரியை போட்டு வெளுப்பார். படத்தில் என்ன அடி, இந்த இடத்துல தான் அடி. யார் அடித்தா ஒன்றுமே ஆகாதோ அதுதான் இவர். என்ன அடி பொழக்க போகிறான்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கொள்கை எதிரி இல்லை. கொள்கை எதுனா சும்மாவா? கொள்கைனா அப்படியே பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் காப்பாற்றுறது, அப்படி கூடிய தூக்கி அலையிறது. அந்த எதிரி பாருங்க. இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. இதனால தாங்க இவர் அறிவாளின்னு நான் சொல்லுவேன். டிஎம்கே மாதிரி கிடையாது. ஓகே, உங்களோட கருத்து சொல்ல போறீங்க. அவங்க டிஎம்கே மாதிரி இல்லை. சரி, இல்லை, அதில் எங்களுக்கு தெரியுது. நீங்கள் கொள்கை எதிரி என்ன சொல்ல போறீங்க பாருங்க. அப்படி மிரண்டு போயிடுங்க. விஜய் நான் சும்மாவை இறங்கி அடிப்பார், அப்படி எகிரி மிதிப்பார், அப்படி பறந்து கக்குவார். கொள்கை ஆடு கக்குவார். கொள்கை வாரியா எங்கள் அண்ணன் விஜய். என் உயிர் வணக்கம்டா எங்கள் அண்ணனுக்கு. இப்போ பாருங்க, இது பிஜேபியை பொழக்க போறாரு. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியா? சிஎம் சாருக்கு நன்றி. ஓகே, புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு நன்றியா? ஏங்க உங்க கொள்கை எதிரிங்க அவங்க. நன்றிங்க தேங்க்ஸ்ங்க அப்படின்னு இது இப்படி படுத்தே விட்டான்ற மாதிரி பறந்தே விட்டான். பறக்கிறான் மனுஷன் கொள்கையில். கொள்கை எதிரிக்கு தேங்க்ஸ். சூப்பர். என்ன இது 12 நிமிஷத்தில் பாருங்க. 12 நிமிஷத்தில் நன்றி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னார்னா, பாண்டிச்சேரியில் இவங்க கட்சிக்காரங்க ரோட் ஷோ அன்னிக்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னங்க ஷூட்டை முடிச்சுட்டு ரோட்டில் எவ்வளோ நேரம் நவுந்து வந்து ட்ராவல் பண்ணி மேலே ஏறி அங்கங்கே நின்று பேசி, இதில் 9000 பேப்பர் வேறு, அது வேறு காற்றுல பறக்கும். கடுப்பு கஷ்டங்க. நல்ல வேலை நீங்கள் ரோட் ஷோ கொடுக்கல. 12 நிமிஷம் சிம்பிளாக பேசிட்டு போயிட்டேன் பாருங்கள். தேங்க்ஸுங்க. அவர் மனப்பூர்வமாக நன்றி சொல்லியிருக்காரு ரோட் ஷோ கொடுக்காததுக்கு. இப்போ எப்படி உங்கள் மனசு எனக்கு தானே தெரியும். ஏன்னா நான் தான் உங்கள் ரசிகன், உண்மையான ரசிகன். உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசினா எனக்கு வெறி வரும், ரத்தம் கொதிக்கும். ஏன்னா உங்களுக்கு மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு. இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கற்றுக்கணும். அவங்க கற்றுக்கணும். பிஜேபிக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சு. நன்றி. என்ன கற்றுக்கணும்? ஆமாங்க, நீங்கள் கற்றுக்கணும். எதை கற்றுக்கணும்? இதை கற்றுக்கணும். 40 பேர் செத்துட்டாங்க. என்னடா கடுப்படுக்கிறீங்க? 40 பேர் செத்துட்டாங்க, இங்கே வேலையை காட்டுறீங்கன்னு சொன்னாலும் அதை கற்றுக்கணுமா? அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். 40 பேர் இறந்துறாங்க, சொல்லிக்கினே இருக்கணும், ஞாபகப்படுத்தினே இருக்கணும். இல்லைனா 12 நிமிஷத்தில் மறந்து சிரிச்சிடாரு. உயிர் வணக்கம் சொல்லிட்டு இருப்பா. நல்ல வேலை உயிர் போயிடுச்சின்னு இப்போ தான் ஞாபகம் வருது. தேங்க்ஸ் மேடம். அந்த மேடத்துக்கு பதிலாக இது. அது மட்டும் இல்லை, இவங்க புஜியானது 86, 88, 89 அப்படின்னு பேச ஆரம்பித்தார். அந்த மாதிரி டக்குன்னு வேறியாகி மைக்கு பிடினா சும்மா பேசினே நினச்சி கேட்டப்போ அப்படின்லாம் சொல்ல. ப்ளீஸ் மைக்கை கொடுங்க, ஏங்க டென்ஷன் படுத்துறீங்கன்னு நாகரிகமாக பிடுங்கினாங்க. அதை கற்றுக்கணுமா? அதுக்கு நன்றியா? நன்றி கற்றுக்கணுமாமே. அது இல்லாமல் பாருங்க, அப்படியே வேலியில் போனாலும் வெளுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கற்றுக்கணும். கரெக்டு. இந்த மாதிரி பண்ணிடணும்ல. உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அனுமதி கொடுத்து அதை பண்ணிட்டீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இதை கற்றுங்க. வெளுன்னு இனிமேல் அதை கற்றுக்குங்க. அங்கேருந்து டிஎம்கே எதை கற்றுக்கணும்னு சொல்ல வந்துக்கிறாரு. இதைத்தான் அந்த 12 நிமிஷத்தில் கற்றுக்குங்க. நன்றிகள். என்னக்கா புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல் என்றது பார்த்தலைவா. இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டோம். என்ன ஸ்பீச்? பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. ஆமா மீன் பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாக்கணும் எண்ணமே இல்ல. நான் கூட என்னமோ தப்பா நினைச்சிட்டேங்க. தலைவா என்ன மன்னிச்சிரு தலைவா, அவசரப்பட்டேன். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிறது யாரு? என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி. வளர்த்துட்டாங்க மனுஷன். இவ்வளோ குறை, ஒரு நன்றி சொல்லிட்டு இவ்வளோ குறை. அந்த ஆட்சியில் இவ்வளோ குறை இருக்குது. இவ்வளோ தைரியம் யாருக்கு வரும்? ஆட்சியில் இருக்கிறது என்ஆர் காங்கிரஸ், பிஜேபினா சும்மா விடுவானா மனுஷன்? விட மாட்டான் ஆளு. விடுவான்னு நினைக்கிற. இப்போ பாருங்க, வெளுப்பா வெறி வரும் உங்களுக்கு. அப்படியே புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார். இந்த ஆட்சி, பிஜேபி ஆட்சி ஒழியணும். அங்கே ஆட்சி சரியில்லை, அவங்க தான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க, அவங்கள நான் கடுமையாக வண்டிக்கிறேன். இப்போ பாருங்க, ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க பாரு. அந்த ஒன்று என்னன்னா, பிஜேபியை நீ காலிடா. இந்த திமுகவை நம்பாதீங்க. திமுகவை நம்பாதீங்களா? திமுகவா தலைவா? இந்த திமுகவை நம்பாதீங்க. இப்பதான் தெரியுது உங்களே எல்லாம் ஆச்சரியக்குறின்னு சொல்ற. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். திமுக நம்பாதீங்க, ஆச்சரியக்குறி. இவர் தான் ஆச்சரியக்குறிடா. இங்க பாருங்க, ஆச்சரியக்குரிய. திமுக நம்பிடாதீங்க. பாண்டிச்சேரியில் திமுக நம்பிடாதீங்க. இவ்வளோ குறைய சொல்லிட்டு
திமுக நம்பாதீங்களா? இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. தெரியாது உங்களுக்கு? பாண்டிச்சேரியோட சிஎம் யார் தெரியுமா? ஐயா ஸ்டாலின் தான் பாண்டிச்சேரி சிஎம் இல்லைன்னா. கரெக்டு. டிஎம்கேவை நம்பாதீங்க. பாண்டிச்சேரி மக்களை நம்ப வச்சு ஏமாத்தான் வேலை. ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்கல்ல அப்படிதாங்க. ஐயோ பாவம் கருமத்தை எழுதி கொடுக்கும்போது எழுதி கொடுக்குறதுல போலது. ஐயோ எனக்கு என்ன கஷ்டமாகுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த மனுஷனை ஏதாவது அசிங்கப்படுத்துன்னு எழுதி தரீங்களா? பாருங்கள், அது கூட தெரியல. பாண்டிச்சேரியில் யார் முதல்வர், எந்த ஆட்சி நடக்குது, கடன்னு படிச்சுட்டே இருக்கு. எழுதி கொடுத்தது. ஆஹா இது இல்லை அது இல்லை, இது சரி பண்ணணும் அது பண்ணணும், பார்க்கிங் வசதியில் கக்கூஸ் இல்லை அது. கடைசியில் திமுக நம்பாதீங்க. அவங்க நம்மளை வச்சு ஏமாச்சிடுவாங்க. ஆட்சியில் அவங்க தானே இருக்கிறாங்க. யாராவது சொல்லுங்க போய் எழுப்பி ஐயா ஆட்சியில் அவங்க இல்லை, உங்கள் கொள்கை எதிரி இருக்கிறாங்க. என்னடா இதுக்கு மேலே இந்த மனுஷன் என்ன பேசுறது? இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். இந்திய அளவில்? ஏன் இந்திய அளவு? எதுக்கு இந்திய அளவு சொல்றீங்க? உலக அளவு விட்டுருங்க. உலக அளவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரி தான். ஆமாங்க, என்ன பண்ணுறது? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம் எழுதுறதுக்கு முன்னாடி. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அரிசி முட்டையை தோலை தூக்கின்னு வந்தேன். என்ன வழி? ரேஷன் கடை இல்லையா? ஐயோ பாவம், ஏன் எழுதி தந்தான்னு தெரியல. அந்த ஆள் எங்கள் ஊருக்கார தானே அவரு. இவர் இது செயலாளர், பொதுச் செயலாளர். ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அவர் எங்கள் ரேஷன் கடை பக்கம் போனான்னு. சும்மா எலெக்ஷன் நின்னாரு. அவர் வேற பிஸியாகிறாரு. அவர்கிட்ட ரேஷன் கடை இல்லையா? மூட்டையை தூக்கின்னு வந்த எனக்கு தான் தெரியும். என்னடா ரேஷன் கடை இல்லையா? என்ன தலைவா? ஆனால் ஒன்று, உங்களுக்கு எழுதி தர்றவன் உங்களை கொடுமைப்படுத்துகிறான், அது மட்டும் தெரியுது. நீங்கள் எதுவும் படிக்க மாட்டீங்க, அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க, அர்த்தம் புரியாது, வருவீங்க படிச்சுட்டு அப்படியே போயிடுவீங்க, யார் விட்டையாகன்னு கிடப்பீங்கன்ற ஒரே ஒரு இது, அந்த ஒரு இதை வச்சு வந்து என்ன சொல்லுவாங்க, அது அந்த அட்வான்டேஜை வச்சுக்கின்னு என்னென்னமோ எழுதி தரான் தலைவா. அடுத்த வாட்டி படிங்க, படித்து புரிஞ்சிங்க. இருக்கா இல்லையா இது கேளுங்க. இதெல்லாம் இருக்கா? ரேஷன் கடை இருக்கா? வேஸ்ட். நான் ஒரு வேஸ்ட்டு. இதை படிங்க கிடிங்க சொல்கிறதுன்றது வேஸ்ட். நான் தான் வேஸ்ட். நான் வேஸ்ட்டு, நான் சொல்கிறது வேஸ்ட். அவர் வெயிட். அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். எப்படி கொள்கை எப்படி பரப்பணும், எப்படி கொள்கையை கக்கணும்னு. பாண்டிச்சேரி வந்து கொள்கை கக்கல். புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். கொடி பறக்கும். சரி, கொடி பறக்கும். சரி, சிஎம் கேண்டிடேட் யாரு? நீங்கள் தான் சொல்லியிருப்பாங்க சிஎம் கேண்டிடேட் விஜய் தான். அப்போ இவர் சொல்லனா சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். 86 வருஷமாக ஒரு மனுஷன் வேலை செஞ்சுருக்கான். 87 இட்டாந்துன்னு போகிறவர், அவர் இட்டுன்னு வாங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. இதுக்கு தான் பாடுபடுறாரு. இதுக்கு தான் பைக்கில் அத்தனை தடவை போயிட்டு வர்றாரு. ரோட் ஷோ வாங்கணும்னு எவ்வளோ அலைஞ்சார். போலீஸ் ஸ்டேஷனுக்குமா வீட்டுக்குமா அலைஞ்சாருங்க. அந்த 41 பேர் இறந்தப்ப 1 மாதம் தலைமறைவாக இருந்து தாடி வளர்த்துன்னு வந்தார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. பாவம் எங்கூருக்காரு, 86 வருஷமாக வேலை செய்கிறாருங்க அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. நான் எனக்காக என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட்டாக அவரை சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிங்க. எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடியல அவரால், சிஎம்மாவது ஜெயிக்கட்டும் ப்ளீஸ். கேட்கலாம், எம்எல்ஏ ஜெயிச்சா தான் சிஎம்னு. அது எனக்கு தெரியும். இவங்கிட்ட அவ்வளோ அறிவாக பேசி என்ன யூஸ்? அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் ஆகட்டும், சிஎம்மாக ஜெயிக்கிட்டேன் நிற்கட்டும். அவருக்கு ஒரு வாய்ப்பு எனக்காக நான் கெஞ்சிறேன் அவர்கிட்ட. கெஞ்சல். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதை எங்கள் ஐயா கிட்ட சொல்லுங்கள். ஐயா புசி ஐயா கிட்ட சொல்லுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க புசி, நீங்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா மக்கள்கிட்ட சொல்கிறது வேஸ்ட். நீங்கள் பேசுறது உங்கள் கொள்கை உங்கள் ஓட்டுக்காக வந்தால் நீங்கள் எங்கள் ஊருக்காரங்க நினச்சிக்கிறீங்களா? என் ஃப்ரெண்டு போனான், உங்களை வச்சு அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்து யாரோ யாரோ நீ யாரோன்னு கண்ணாடி போட்டு அழுதுதான். அவன் கண்ணாடியை கேட்டு அவன் கண்ணில் தண்ணி வரதை பார்த்துருக்கலாம். என் ஃப்ரெண்டு உங்கள் தீவிர ரசிகன், யாரோ பாட்டு போட்டுருந்தான். நீங்கள் நினச்சிக்கிறீங்களா எல்லாரும் உங்கள் கட்சிக்காரன்? வந்ததில் 3/4 பேர் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி. ஆனால் உங்கள் ஃபேனு வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கு போனோடனே கட்சி வேலை இருக்கும். எலெக்ஷன் வந்தால் அந்தந்த கேண்டிடேட் வேலை செய்வானுங்க. பாவம் எங்கள் ஊரை நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அவர் புசிகிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் சிஎம்னு சொல்லி கான்ஃபிடென்ட் ஏற்றுங்க. யாரோ யாரோ நீ யாரோ